அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனுக்குப் பயப்படுங்கள். நிச்சயமாக விசாரணை நாளின் அதிர்ச்சி மிக்க கடுமையானது. அந்நாளில் பாலூட்டிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டும் குழந்தையை மறந்துவிடுவதையும், ஒவ்வொரு கர்ப்பிணிப் பெண்ணின் கருவும் சிதைந்து விடுவதையும் நீங்கள் காண்பீர்கள். நபியே, மனிதர்களை மதி மயங்கியவர்களாக நீர் காண்பீர். அவர்கள் மதி இழக்கும் காரணம் போதையினால் அல்ல. அல்லாஹுடைய வேதனை மிக்க கடினமானது. அதைக் கண்டு திடுக்கிட்டு அவர்கள் மதியிழந்து விடுவார்கள். மனிதர்களில் பலர் ஏதும் அறியாமல் இருந்து கொண்டே அல்லாஹ்வை பற்றி தர்க்கித்து வரம்பு மீறும் ஷைத்தான்களையே பின்பற்றுகின்றனர். எவன் ஷைத்தானாகிய அவனை நண்பனாக எடுத்துக் கொள்கிறானோ அவன் அவனை நிச்சயமாக வழி கெடுத்து கொடிய வேதனையின் பக்கமே செலுத்தி விடுவான் என்று விதிக்கப்பட்டு விட்டது. மனிதர்களே, மறுமையில் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவதைப் பற்றி நீங்கள் சந்தேகம் கொண்டால், உங்களை முதலில் எவ்வாறு படைத்தோம் என்பதை கவனியுங்கள். நிச்சயமாக நாம் உங்களை உங்கள் மூலப்பிதாவாகிய ஆதமை மண்ணில் இருந்து படைத்து, பின்னர் இந்திரிய துளியிலிருந்து, பின்னர் அதை ஓர் இரத்தக் கட்டியாகவும், பின்னர் அதை குறைவாகவும் அல்லது முழு வடிவ மாமிச பிண்டமாகவும் நாம் உற்பத்தி செய்கிறோம். நம் வல்லமையை உங்களுக்கு தெளிவாக்கும் பொருட்டே இவ்வாறு படிப்படியாக பல மாறுதல்களை அடைய ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தங்கி இருக்கும்படி செய்கிறோம். பின்னர் உங்களை சிசுக்களாக வெளிப்படுத்தி நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடையும்படி செய்கிறோம். இதற்கிடையில் இறந்து விடுபவர்களும் உங்களில் பலர் இருக்கின்றனர். அல்லது வாழ்ந்து அனைத்தையும் அறிந்து பின்னர் ஒன்றுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய தள்ளாத வயது வரை விட்டு வைக்கப்படுபவர்களும் உங்களில் இருக்கின்றனர். மனிதனே, பூமி புற்பூண்டு ஏதுமின்றி வறண்டு இருப்பதை நீ காணவில்லையா? அதன் மீது நாம் மழையை பொழியச் செய்தால் அது பசுமையாகி வளர்ந்து அழகான பற்பல வகை ஜோடி ஜோடியான உயர்ந்த புற்பூண்டுகளை முளைப்பிக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தான் உண்மையான இறைவன். நிச்சயமாக அவன் மரணித்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். நிச்சயமாக அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதற்கு இதுவே போதுமான அத்தாட்சியாக இருக்கிறது. விசாரணை காலம் நிச்சயமாக வரக்கூடியது, அதில் சந்தேகமே இல்லை. அந்நாளில் சமாதிகளில் புதைந்து கிடப்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான். மனிதர்களில் பலர் இருக்கின்றனர், அவர்கள் எந்தவித கல்வியும் தர்க்க ரீதியான ஆதாரமும் வேத நூலின் தெளிவான ஆதாரமும் இல்லாமலே அவர்கள் அல்லாஹ்வை பற்றி தர்க்கிக்கின்றனர். அல்லாஹுடைய பாதையிலிருந்து மக்களை திருப்பிவிடும் பொருட்டு தன் கழுத்தை திருப்பியவர்களாக கர்வம் கொண்டு இவ்வாறு தர்க்கிக்கின்றனர். இம்மையில் அவர்களுக்கு இழிவுதான், மறுமை நாளிலோ சுட்டெரிக்கும் நெருப்பின் வேதனையை அவர்கள் சுவைக்கும்படி செய்வோம். அங்கு அவர்களை நோக்கி கூறப்படும், இவை ஏற்கனவே உங்கள் கைகள் செய்து அனுப்பிய செயல்களின் பலன்தான். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களில் எவருக்கும் தண்டனையை கூட்டியோ நன்மையை குறைத்தோ அநியாயம் செய்பவன் அல்ல. மனிதரில் பலர் மதில் மேல் பூனையைப் போல் உறுதியற்ற நிலைமையில் அல்லாஹ்வை வணங்குகின்றனர். அவர்களை ஒரு நன்மை அடைந்தால் அதை கொண்டு திருப்தி அடைகின்றனர். அவர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டாலோ அவர்கள் தங்கள் முகத்தை அல்லாஹ்வை விட்டும் திருப்பிக் கொள்கின்றனர். இவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைந்து விட்டனர். இதுதான் சந்தேகமற்ற தெளிவான பெரும் நஷ்டமாகும். இவர்கள் தங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தியற்ற அல்லாஹ் அல்லாதவற்றை உதவிக்கு அழைக்கின்றனர். இதுதான் வெகு தூரமான வழிகேடாகும். நன்மை ஏற்படுவதை விட தீங்கு ஏற்படுவது எவர்களால் அதிகம் சாத்தியமாக இருக்கிறதோ அவர்களைத்தான் இவர்கள் தங்கள் பாதுகாவலர்கள் என அழைக்கின்றனர். இவர்களுடைய அந்த பாதுகாவலர்களும் கெட்டார்கள், அவர்களை அண்டி நிற்கும் இவர்களும் கெட்டார்கள்.
நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கங்களுக்குள் புகச் செய்கிறான். அதில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ்தான் நாடியதை செய்வான். எவன் நம்மீது நம் தூதர் மீது பொறாமை கொண்டு அவருக்கு அல்லாஹ் இம்மையிலோ மறுமையிலோ நிச்சயமாக உதவி செய்ய மாட்டான் என்று தன் பொறாமையின் காரணமாக எண்ணுகிறானோ அவன் வீட்டின் முகட்டில் ஒரு கயிற்றை கட்டி சுருக்கு போட்டு அதில் கழுத்தை மாட்டி நெரித்து கொள்ளட்டும். தன் பொறாமை கொண்ட அல்லாஹ்வின் உதவியை தன் சூழ்ச்சி மெய்யாகவே போக்கிவிட்டதா என்று பார்க்கவும். இவ்வாறு தெளிவான வசனங்களாகவே நாம் குர்ஆனாகிய இதை இறக்கி வைத்தோம். நிச்சயமாக அல்லாஹ் தான் விரும்பியவர்களை இதன் மூலம் நேரான வழியில் செலுத்துகிறான். நம்பிக்கையாளர்களும் யூதர்களும் சாபியீன்களும் கிறிஸ்தவர்களும் நெருப்பை வணங்கும் மஜூசிகளும் இணை வைத்து வணங்குபவர்களும் ஆகிய ஒவ்வொருவரும் தாங்கள்தான் நேரான வழியில் இருப்பதாக கூறுகின்றனர். எனினும் யார் நேரான வழியில் இருக்கிறார்கள் என்பதை இவர்களுக்கிடையில் நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பு கூறுவான். இவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக பார்த்து கொண்டே இருக்கிறான். நபியே, வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் கால்நடைகளும் மனிதரில் ஒரு பெரும் தொகையினரும் நிச்சயமாக அல்லாஹுக்கு சிரம் பணிந்து வணங்குகின்றனர் என்பதை நீர் காணவில்லையா? எனினும் மனிதரில் பெரும்பாலானவர்கள் மீது வேதனையே விதிக்கப்பட்டு விட்டது. எவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறானோ அவனை ஒருவராலும் கண்ணியப்படுத்த முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதையே செய்கிறான். இறைவனுக்கு கட்டுப்படுபவர்கள் இறைவனுக்கு மாறு செய்பவர்கள் ஆகிய இவ்விரு வகுப்பாரும் தங்கள் இறைவனை பற்றி தர்க்கித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்களில் எவர்கள் உண்மையான இறைவனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருப்பினாலான ஆடை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அக்னியைப் போல் கொதித்துக் கொண்டிருக்கும் தண்ணீர் அவர்களுடைய தலைகளின் மீது ஊற்றப்படும். அவர்களுடைய வயிற்றினுள் இருக்கும் குடல்களும் தேகத்தின் மேல் இருக்கும் தோள்களும் அதனால் உருகிவிடும். அவர்களுக்காக இரும்பு சம்மட்டிகள் உண்டு, அதை கொண்டு அவர்களை அடிக்கப்படும். இத்துயரமான நரகத்திலிருந்து அவர்கள் வெளிப்பட கருதி முயற்சிக்கும் போதெல்லாம் அவர்கள் அதில் தள்ளப்பட்டு எரிக்கும் நெருப்பு வேதனையை சுவைத்துக் கொண்டிருங்கள் எனவும் கூறப்படும். நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் புகுத்துகிறான். அதில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். பின்னும் பொற்கடகமும் முத்து ஆபரணமும் விருதுகளாக அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அதில் அவர்களுடைய ஆடைகளோ மிருதுவான பட்டினால் ஆனதாக இருக்கும். பரிசுத்த வாக்கியம் ஆகிய கலிமா தய்யிப் அவர்களுக்கு இம்மையில் கற்பிக்கப்பட்டு மிக்க புகழுக்குரிய இறைவனின் பாதையிலும் அவர்கள் செலுத்தப்படுவார்கள். நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து மக்களை அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுத்து கொண்டு மக்காவாகிய அங்கு வசித்திருப்பவர்கள் ஆயினும் வெளியிலிருந்து வருபவர்களாயினும் மனிதர்கள் அனைவருக்குமே சமமான உரிமையுள்ளதாக நாம் ஏற்படுத்திய சிறப்புற்ற மஸ்ஜிதை விட்டும் தடை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெறமாட்டார்கள். எவராவது அதில் மார்க்கத்திற்கு விரோதமாக அநியாயம் செய்ய விரும்பினால் அவர்களை துன்புறுத்தும் வேதனையை சுவைக்க வைப்போம். நபியே, இப்ராஹீமை நம் வீட்டின் சமீபமாக வசிக்கும்படி செய்து அவரை நோக்கி, நீர் எனக்கு எவரையும் இணையாக்காதீர். என் இந்த வீட்டை தவாப் சுற்றி வருபவர்களுக்கும் அதில் நின்று குனிந்து சிரம் பணிந்து தொழுபவர்களுக்கும் அதை பரிசுத்தமாக்கி வைப்பீராக என்று நாம் கூறிய சமயத்தில் அவரை நோக்கி, ஹஜ்ஜுக்கு வருமாறு நீர் மனிதர்களுக்கு அறிக்கையிடுவீராக. அவர்கள் கால்நடையாகவும் உங்களிடம் வருவார்கள். இளைத்த ஒட்டக வாகனங்களின் மீது வெகு தொலை தூரத்தில் இருந்தும் உங்களிடம் வருவார்கள். வர்த்தகத்தின் மூலம் தங்கள் பயனை நாடியும் அங்கு வருவார்கள்.
குறிப்பிட்ட நாள்களில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடை பிராணிகள் மீது அவனது திருப்பெயரை கூறி அறுப்பதற்காகவும் அங்கு வருவார்கள். ஆகவே அவ்வாறு அறுக்கப்பட்டவைகளிலிருந்து நீங்களும் புசியுங்கள், சிரமப்படும் ஏழைகளுக்கும் புசிக்கக் கொடுங்கள். பின்னர் தலைமுடி இறக்கி, நகம் தரித்து, குளித்து, தங்கள் அழுக்குகளை சுத்தம் செய்து, தங்கள் நேர்ச்சைகளையும் நிறைவேற்றி, கண்ணியம் பொருந்திய பழமை வாய்ந்த ஆலயத்தையும் தவாப் செய்யுங்கள். இவ்வாறே அல்லாஹ் கண்ணியப்படுத்திய சிறப்பானவற்றை எவர் மகிமைப்படுத்துகிறாரோ அவருக்கு அது அவருடைய இறைவனிடத்தில் மிக்க நன்மையாகவே முடியும். நீங்கள் புசிக்கக்கூடிய ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகளைப் பற்றி உங்களுக்கு ஓதிக் காண்பிக்கப்பட்ட செத்தது, இரத்தம், பன்றியின் மாமிசம், அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்டவற்றைத் தவிர மற்றவை ஆகுமாக்கப்பட்டு விட்டன. அவற்றை நீங்கள் புசிக்கலாம். ஆகவே சிலை வணக்க அசுத்தத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் பொய்யான வார்த்தைகளில் இருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு இணை வைக்காது அவன் ஒருவனுக்கே முற்றிலும் தலை சாய்த்து விடுங்கள். எவன் அல்லாஹுக்கு இணை வைக்கிறானோ அவன் வானத்திலிருந்து தலைகீழாக விழுந்தவனைப் போலாவான். அவனை கழுகு போன்ற பறவைகள் இராஞ்சி கொத்திக் கொண்டு போய்விடும், அல்லது காற்று வெகு தூரத்திற்கு அடித்துக்கொண்டு சென்றுவிடும். இதுவே அவனுடைய கதியாகும். எவர் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அது அவருடைய உள்ளத்தில் இறையச்சத்தை அறிவிக்கிறது. குர்பானிக்காக உள்ள ஆடு, மாடு, ஒட்டகங்களின் பாலை அருந்தலாம், சவாரி செய்யலாம். இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் அவற்றைக் கொண்டு பயனடையலாம். பின்னர் அவற்றை கண்ணியம் பொருந்திய பழமை வாய்ந்த ஆலயத்திடம் சேர்ப்பித்து விட வேண்டும். குர்பானி செய்வதை ஒவ்வொரு வகுப்பினருக்கும் கடமையாக்கி இருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்திருந்த ஆடு, மாடு, ஒட்டகங்களின் மீது அவன் பெயரை கூறிய குர்பானி செய்யுங்கள். ஆகவே உங்கள் இறைவன் ஒரே ஓர் இறைவன்தான். ஆதலால் அவன் ஒருவனுக்கே நீங்கள் முற்றிலும் பணிந்து கட்டுப்பட்டு நடங்கள். உள்ளச்சம் உடையவர்களுக்கு நபியே நற்செய்தி கூறுவீராக. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லாஹுடைய திருப்பெயர் கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்வார்கள். தொழுகையையும் கடைப்பிடிப்பார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் தானமும் செய்வார்கள். குர்பானியின் ஒட்டகத்தை அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக நாம் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம். அதில் உங்களுக்குத்தான் பெரும் நன்மை இருக்கிறது. ஆகவே அதன் இடப்பக்க முன்காலை கட்டி மற்ற 3 கால்களில் நிறுத்தி வைத்து அல்லாஹ்வின் பெயரை கூறி அருங்கள். அது கீழே விழுந்து உயிர் விட்டால் அதிலிருந்து நீங்களும் புசியுங்கள். அதை கேட்டவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் கொடுங்கள். நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு இவ்வாறு அதை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தோம். இவ்வாறு குர்பானி செய்த போதிலும் அதன் மாமிசமோ அல்லது அதன் இரத்தமோ அல்லாஹ்வை அடைந்து விடுவது இல்லை. உங்கள் இறையச்சம்தான் அவனை அடையும். அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததற்காக அவனுக்கு நீங்கள் குர்பானி கொடுத்து அவனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். நபியே, இவ்வாறு குர்பானி கொடுத்து நன்மை செய்பவர்களுக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களை நிராகரிப்பவர்களின் தீங்கிலிருந்து தடுத்துக் கொள்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மோசக்காரர்களையும் நன்றி கெட்டவர்களையும் விரும்புவதில்லை. நிராகரிப்பவர்களால் அநியாயத்தில் சிக்கி போருக்கு நிர்பந்திக்கப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களை எதிர்த்து போர் புரிய அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்ய பேராற்றலுடையவன் ஆவான். இவர்கள் தங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறியதற்காக நியாயமின்றி தங்கள் வீடுகளில் இருந்து எதிரிகளால் துரத்தப்பட்டார்கள்.
மனிதர்களில் அநியாயம் செய்யும் சிலரை நல்லவர்கள் சிலரை கொண்டு அல்லாஹ் தடுத்திருக்காவிட்டால் கிறிஸ்தவர்களின் ஆலயங்களும் அவர்களுடைய மடங்களும் யூதர்களுடைய ஆலயங்களும் அல்லாஹுடைய திருப்பெயர் அதிகமாக நினைவு செய்யப்படும் மஸ்ஜீதுகளும் அழிக்கப்பட்டே போயிருக்கும். அல்லாஹுக்கு யார் உதவி செய்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹுவும் உதவி செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மிக பலவானும் அனைவரையும் மிகைத்தவனும் ஆவான். எவர்கள் இத்தகையோர் என்றால், நாம் அவர்களுக்கு பூமியில் வசதியளித்தால் தொழுகையை கடைபிடித்து தொழுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள், நன்மையானவற்றை ஏவி பாவமானவற்றை தடை செய்வார்கள். எல்லா காரியங்களின் முடிவும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. நபியே, நிராகரிக்கும் இவர்கள் உம்மை பொய்யாக்கினால் அதை பற்றி நீர் கவலைப்படாதீர். ஏனென்றால் இவர்களுக்கு முன்னிருந்த நூஹுடைய மக்களும் ஆது சமூது என்னும் மக்களும் தங்கள் நபிமார்களை நிச்சயமாக பொய்யாக்கியே இருந்தனர். இவ்வாறே இப்ராஹிமுடைய மக்கள் இப்ராஹிமையும் லூத்துடைய மக்கள் லூத்தையும் பொய்யாக்கினார்கள். அவ்வாறே மத்தியன்வாசிகளும் தங்கள் நபியை பொய்யாக்கினர். இவ்வாறே மூசாவும் தன் மக்களால் பொய்ப்பிக்கப்பட்டார். ஆகவே நிராகரித்த இவர்கள் அனைவருக்கும் நான் சிறிது அவகாசம் கொடுத்து பின்னர் நான் அவர்களை பிடித்து கொண்டேன். என் வேதனை எவ்வாறு இருந்தது என்பதை நீர் கவனித்தீரா? அநியாயக்காரர்கள் வசித்திருந்த எத்தனையோ ஊர்களை நாம் அழித்திருக்கிறோம். அவற்றுடைய முகடுகள் இடிந்து குட்டிச் சுவராகி கிடக்கின்றன. அவற்றின் எத்தனையோ கிணறுகள் பாழடைந்து கிடக்கின்றன. அவற்றின் மாட மாளிகைகள் மக்கள் வசிக்காது பாழாய் கிடக்கின்றன. ஆகவே இவர்கள் பூமியில் சுற்றித் திரிந்து இவற்றை பார்க்க வேண்டாமா? அவ்வாறு பார்ப்பார்களாயின் உணர்ந்து கொள்ளக்கூடிய உள்ளங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அல்லது நல்லுபதேசத்தை கேட்கக்கூடிய செவிகள் அவர்களுக்கு உண்டாகிவிடும். நிச்சயமாக அவர்களுடைய புறக்கண்கள் குருடாகிவிடவில்லை. எனினும் நெஞ்சுகளில் இருக்கும் அவர்களுடைய அகக்கண்களான உள்ளங்கள்தான் குருடாகிவிட்டன. நபியே, அவர்களை வேதனையை தேடி உம்மிடமே அவசரப்படுகின்றனர். நீர் கூறுவீராக, உங்கள் மீது வேதனையை இறக்குவதாக அல்லாஹ் செய்த வாக்குறுதியை அவன் மாற்ற மாட்டான். நிச்சயமாக உமது இறைவனிடத்தில் ஒரு நாள் நீங்கள் எண்ணும் உங்கள் 1000 ஆண்டுகளுக்கு சமமாகும். நாம் எத்தனையோ ஊரார்களுக்கு அவகாசம் அளித்தோம். திருத்தூதர் மேலும் அவர்கள் அநியாயம் செய்யவே முற்பட்டார்கள். ஆதலால் நாம் அவர்களை பிடித்து கொண்டோம். அவர்கள் இறந்த பின்னரும் நம்மிடம்தான் வரவேண்டியது இருக்கிறது. நபியே, கூறுவீராக, மனிதர்களே, நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான். ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு, கண்ணியமான உணவும் உண்டு. மேலும் எவர்கள் நம் வசனங்களை தோற்கடிக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகளே. நபியே, உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு நபியும் ரசூலும் வேதத்தை ஓதிய சமயத்தில் அவருடைய ஓதுதலில் ஷைத்தான் குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சிக்காமல் இருக்கவில்லை. அவர்களுடைய ஓதுதலில் ஷைத்தான் உண்டு பண்ணிய தப்பானதை அல்லாஹ் நீக்கிய பின்னர் தன் வசனங்களை உறுதிப்படுத்தி விடுகிறான். அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவன், ஞானமுடையவன் ஆவான். இவ்வாறு ஷைத்தான் உண்டு பண்ணும் தப்பானதை எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அல்லது எவர்களுடைய உள்ளங்கள் கல்லை போல் கடினமாக இருக்கின்றனவோ அவர்களை சோதிப்பதற்கு ஒரு காரணமாகவும் அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். நிச்சயமாக அத்தகைய கடினமான உள்ளங்களை உடைய அநியாயக்காரர்கள் வெகு தூரமான விரோதத்தில்தான் இருக்கிறார்கள். எவர்களுக்கு மெய்யான கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக இது உமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று திட்டமாக அறிந்து இதை நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய உள்ளங்கள் பணிந்து அவனுக்கு கட்டுப்பட்டுவிடும். நிச்சயமாக எவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறான்.
எனினும் நிராகரிப்பவர்கள் தங்களிடம் திடீரென்று மறுமை நாள் வரும் வரை அல்லது கடினமான வேதனையுடைய நன்மையற்ற நாள் அவர்களிடம் வரும் வரை இதை பற்றி சந்தேகத்திலேயே ஆழ்ந்து கிடப்பார்கள். அந்நாளில் ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கே உரியன. அவனே அவர்களுக்கு தீர்ப்பளிப்பான். ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள் மிக்க சுகமளிக்கும் சொர்க்கங்களில் தங்கிவிடுவார்கள். எவர்கள் நம் வேதத்தை நிராகரித்து நம் வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இழிவு தரும் வேதனை உண்டு. எவர்கள் தங்கள் இல்லங்களை விட்டு அல்லாஹுடைய வழியில் புறப்பட்டு பின்னர் போரில் கொல்லப்படுகிறார்களோ அல்லது இறந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் மிக்க அழகான முறையில் உணவளிக்கிறான். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் உணவளிப்பவர்களில் எல்லாம் மிக்க மேலானவன். ஆகவே நிச்சயமாக அவன் அவர்கள் விரும்பக்கூடிய இடத்தில் அவர்களை சேர்த்து விடுவான். அல்லாஹ் நிச்சயமாக அனைத்தையும் நன்கறிந்தவனும் மிக்க பொறுமையுடையவனும் ஆவான். இவ்வாறே காரியம் நடைபெறும் எவரேனும் தான் துன்புறுத்தப்பட்ட அதே அளவுக்கு பழி வாங்கிய பிறகு மீண்டும் முதலில் துன்புறுத்திய அவன் மீது அதிகம் அநியாயம் செய்யப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி புரிவான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், பிழை பொறுப்பவன் ஆவான். இதன் காரணமாவது நிச்சயமாக அல்லாஹ் இரவை பகலிலும் பகலை இரவிலும் நுழைய வைக்க ஆற்றலுடையவனாக இருக்கிறான். அதை போன்றே துன்புறுத்தும் கெட்டவனை நல்லவனாகவும் துன்பத்திற்குள்ளான நல்லவனை கெட்டவனாகவும் ஆக்கிவிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவன், உற்று நோக்குபவன் ஆவான். இதன் காரணமாவது நிச்சயமாக அல்லாஹ் தான் உண்மையானவன். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை அன்றி இறைவன் என அழைப்பவை அனைத்தும் பொய்யானவைதான். நிச்சயமாக அல்லாஹ் தான் உயர்ந்தவன், மேலானவன், மகா பெரியவன். நபியே, நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் தான் மேகத்திலிருந்து மழையை பொழியச் செய்கிறான். அதனால் பூமி பசுமையாகி விடுகிறது. நிச்சயமாக அல்லாஹ் அதிக நுட்பமுடையவனும் அனைத்தையும் நன்கறிந்தவனும் ஆவான். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹுக்கு உரியனவே. நிச்சயமாக அல்லாஹ்தான் பிறரின் உதவி தேவையற்றவனும் புகழுக்குரியவனும் ஆவான். நபியே, நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். கப்பல் அவனுடைய கட்டளைப்படி கடலில் செல்கிறது. தன் அனுமதியின்றி பூமியின் மீது வானம் விழாது அவன் தடுத்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக்க இரக்கமுடையவன், கருணையுடையவன் ஆவான். அவன்தான் உங்களை உயிர்ப்பித்தான், பிறகு அவன்தான் உங்களை மரணிக்க வைப்பான், பிறகு அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். எனினும் நிச்சயமாக மனிதன் மிக நன்றி கெட்டவன் ஆவான். நபியே, ஒவ்வொரு வகுப்பாருக்கும் அந்தந்த காலத்திற்கு தக்கவாறு அவர்கள் என்னை வணங்குவதற்குரிய வழியை நாம் ஏற்படுத்தியிருந்தோம். ஆகவே உமது காலத்தில் உமக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கும் வழியை பற்றி அவர்கள் உம்முடன் தர்க்கம் செய்ய வேண்டாம். மேலும் நீர் அவர்களை உமது இறைவன் ஏற்படுத்திய வழியின் பக்கம் அழைப்பீராக. நிச்சயமாக நீர் நேரான வழியில்தான் இருக்கிறீர். நபியே, அவர்கள் உம்முடன் தர்க்கித்தாலோ அவர்களை நோக்கி கூறுவீராக, நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். நீங்கள் எவ்விஷயத்தில் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை பற்றி மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பான். நபியே, வானத்திலும் பூமியிலும் இருப்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்பதை நீர் அறியவில்லையா? நிச்சயமாக இவை அனைத்தும் அவனுடைய நிகழ்ச்சி குறிப்பாகிய லௌஹுல் மஹ்ஃபூலில் இருக்கின்றன. நிச்சயமாக இது அல்லாஹுக்கு மிக்க சுலபமானதே. நபியே, நிராகரிப்பவர்களாகிய அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குகின்றனர். இதற்கு அவர்களிடம் அல்லாஹ் அத்தாட்சி எதையும் இறக்கவில்லை. அவர்களிடம் அது பற்றி கல்வியும் இல்லை. இந்த அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் உதவி செய்பவர்கள் ஒருவரும் இரார். அவர்கள் மீது தெளிவான நமது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதை நிராகரிக்கும் இவர்களுடைய முகங்களில் வெறுப்பை நீர் காண்பீர்.
நம் வசனங்களை அவர்களுக்கு ஓதிக் காண்பிப்பவர்கள் மீது இவர்கள் பாய்ந்து விடுவார்கள் போலும். ஆகவே இவர்களை நோக்கி நீர் கூறுவீராக, நான் உங்களுக்கு இதைவிட கொடியதொரு விஷயத்தை அறிவிக்கவா? அது நரக நெருப்புதான். அதையே உங்களைப் போன்ற நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்து இருக்கிறான். அது சேரும் இடங்களிலெல்லாம் மிகக் கெட்டது. மனிதர்களே, உங்களுக்கு ஓர் உதாரணம் கூறப்படுகிறது. அதை செவித்தாழ்த்திக் கேளுங்கள். அல்லாஹ் அல்லாத எவற்றை நீங்கள் தெய்வங்கள் என அழைக்கிறீர்களோ அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து முயற்சித்த போதிலும் ஓர் ஈயை கூட படைக்க முடியாது. ஈயை படைப்பதென்ன? ஈ ஒன்று அவற்றினுடைய ஒரு பொருளை எடுத்துக்கொண்ட போதிலும் அந்த ஈயிடமிருந்து அதை விடுவிக்கவும் அவற்றால் முடியாது. அவர்கள் தெய்வங்கள் என அழைக்கும் அவை அவ்வளவு பலவீனமானவை. ஆகவே அவற்றை தெய்வங்கள் என அழைப்பவர்களும் பலவீனமானவர்களே. அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் வழுமிக்கவனும் அனைவரையும் மிகைத்தவனும் ஆவான். வானவர்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அல்லாஹ் தன் தூதர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுபவனும் உற்று நோக்குபவனும் ஆவான். அவர்களுக்கு முன்னர் சென்று இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின்னர் வர இருப்பவற்றை பற்றியும் அவன் நன்கறிந்தவன். எல்லா விஷயங்களும் அல்லாஹ்விடமே திரும்ப கொண்டு வரப்படும். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் குனிந்து சிரம் பணிந்து உங்கள் இறைவனை வணங்குங்கள். மார்க்கத்திற்கும் மக்களுக்கும் நன்மை செய்து கொண்டிருங்கள். அதனால் நீங்கள் வெற்றி அடையலாம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் முயற்சிக்க வேண்டியவாறு முயற்சியுங்கள். அவனே உங்களை தேர்ந்தெடுத்து மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இது உங்கள் பிதாவாகிய இப்ராஹிமுடைய மார்க்கமாகும். அவர்தான் இதற்கு முன்னர் உங்களுக்கு முஸ்லிம்கள் என பெயரிட்டார். இவ்வேதத்திலும் அவ்வாறே உங்களுக்கு பெயர் கூறப்பட்டுள்ளது. இதற்கு நம் இத்தூதரே உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாக இருங்கள். ஆகவே தொழுகையை கடைப்பிடியுங்கள், ஜகாத்தும் கொடுத்து வாருங்கள், அல்லாஹ்வை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். அவன்தான் உங்கள் பாதுகாவலன், பொறுப்பாளன். அவனே சிறந்த பாதுகாவலன், சிறந்த உதவியாளன்.